வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது காஃபிர் அப்படின்ற ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ZEE5 தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் தியா மிர்சா, மோகித் ரெய்னா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட கதை. அதாவது பாகிஸ்தான்ல இருந்து தெரியாமல் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய ஒரு பெண் கிட்டத்தட்ட சில வருஷங்கள் ஜெயிலே கழிக்கிறாங்க. அவங்கள எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தீமில் அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலாக தியா மிர்சா வந்து இந்தியன் ஜெயிலில் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷங்கள் அடைக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கும். ஸோ இவங்களை பற்றிய ஒரு கவரேஜ் அப்படின்ற மாதிரி எடுக்கிறதுக்கு வரக்கூடிய ஜேர்னலிஸ்ட் தான் நம்ம மோகித் ரெய்னா. இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் கம் லாயர் அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட உண்மை கதையை தெரிஞ்ச உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அதாவது இவங்க தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ஆற்றுல குதிச்சிருப்பாங்க. எதிர்பாராத விதமாக அந்த ஆறு வழியாக இந்தியன் பார்டர்ஸ்குள்ளே வந்துருவாங்க. அதனால் வந்து கைது பண்ணப்படுறாங்க மிலிட்டன்ட்னு நினச்சி. ஸோ உண்மையிலேயே இவங்க மிலிட்டன்ட் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவர் ட்ரை பண்ணுறாரு. இந்த முயற்சி எப்படி போகுது, அதில் என்னென்ன உண்மைகள் வெளியே வருது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்களை காப்பாற்றினாங்களா, திருப்பி நாட்டுக்கே அனுப்புனாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது ஆல் பாகிஸ்தானிஸ் ஆர் நாட் டெரரிஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்தின ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக பாகிஸ்தானிஸ் அப்படின்னாலே வந்து நம்ம ஒரு எதிரி தன்மையோட அவங்கள பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே டெரரிஸ்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பான்மையில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு மெசேஜ் சொன்ன ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த காஷ்மீர் லொக்கேஷன் அண்ட் லேண்ட்ஸ்கேப் அதை காட்டின விதம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அண்ட் ஹீரோயினோட அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், அவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த சம்பவம், அதுவுமே ஓரளவுக்கு நீட்டாகவே அமைச்சிருந்தாங்க. ஆல்சோ இந்த படத்தில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதும் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதாவது தியா மிர்சா சைட்லையுமே சரி, அதே மாதிரி மோகித் ரெய்னா சைட்லையுமே சரி, ஒரு சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கும். அந்த விஷயங்கள் ரிவீல் ஆகும்போது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் அப்படின்றதும் ப்ராப்பராகவே முடிச்சிருப்பாங்க. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஹிந்தியில் வந்த பஜ்ரங்கி பைஜான் இருந்துச்சுல்ல, அந்த படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் பயங்கர எமோஷ்னலாக இருக்கும் அண்ட் நிறைய சூப்பரான மூமெண்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு படமாக இருக்கும். பட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசாக அந்த படத்தில் இல்லை அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ரொம்ப லேகாக போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதாவது அந்த கோர்ட்லேருந்து அவங்களுக்கான தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமாட்டு நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். அதே மாதிரி இதில் கன்வே பண்ண நினச்ச எமோஷன் அப்படின்றதும் அந்த அளவுக்கு ப்ராப்பராக கன்வே ஆகலை. இன்னுமே கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. அடல் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.